சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கிடையேயான முதல் டெஸ்ட் போட்டியின் 4வது நாள் ஆட்டத்திற்கான டிக்கெட் ஆன்லைனில் விற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அறியாத ரசிகர்கள் அதிகாலை முதலே அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தற்போது ஆன்லைனில் விற்கப்படுவதாக தகவல் அறியாமல் அங்கு ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதா? ரசிகர்கள் தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது? வணக்கம் பிரியங்கா. இந்தியா வங்கதேசத்திற்கு இடையேயான டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்து வருது. கடந்த 3 தினங்களாக தினசரி டிக்கெட்டுகள் இங்க சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டரிலே டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில 4ஆம் நாள் போட்டியான இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கான டிக்கெட் ஆன்லைன்ல விற்பனை செய்யப்படும் அப்படின்னு தமிழக கிரிக்கெட் சங்கம் அறிவிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் நேற்று மாலை 5 மணியிலிருந்து இந்த ஆன்லைன் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த தகவல் தெரியாமல் ரசிகர்கள் வழக்கம் போல இந்த கடந்த 3 நாட்களாக தினசரி டிக்கெட் கவுண்டரில் சென்று வாங்க வந்தது போன்றவே இன்றைக்கும் கவுண்டரை நோக்கி வந்திருக்கிறார்கள். தகவல் அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினாலே கவுண்டரில் விற்பனை செய்யப்படும் என்று ஏராளமான ரசிகர்கள் காலை முதனே இங்க குவிந்து விட்டார்கள். இங்கு டிக்கெட் இங்க பற்றாக்குறை இருப்பதை சிலர் புரிந்து கொண்ட அடிப்படையில் ஆன்லைன் டிக்கெட்டுகளை, அதாவது 200 ரூபாய் டிக்கெட் 400 ரூபாய்க்கும் 400 ரூபாய் டிக்கெட் 200 ரூபாய்க்கும் இங்க கள்ள சந்தையில், அதாவது பிளாக் டிக்கெட் விற்பனை செய்வதும் இங்கே அரங்கேறி இருக்கிறது. அதாவது டிக்கெட் விற்பனையானது அப்பர் ஸ்டாண்ட் 200 ரூபாய்க்கும் லோவர் ஸ்டாண்ட் 800 ரூபாய்க்கும் டெரஸ்ல 1000 ரூபாய் என டிக்கெட் ஆனது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த டிக்கெட்டுகளானது பற்றாக்குறை இருப்பதால், அதாவது ஆன்லைன்ல வாங்க முடியாதவர்கள் இங்கே கவுண்டரில் ஏமாந்து செல்பவர்களை குறிவைத்து இந்த பிளாக் டிக்கெட் ஆனது விற்பனையும் இங்கு நடைபெற்று வருகிறது. அதே போல இங்கு இந்த டிக்கெட் இங்க கவுண்டரில் விற்கப்படும் என்று நினைத்துக்கொண்டு வெளியூரில் இருந்து வந்த ரசிகர்கள் இங்க நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இந்த அறிவிச்ச அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதா? இல்லைங்க, இங்க நேற்று எங்களுக்கு திருப்பூர்ல இருந்து டிக்கெட் கிடைக்கவே இல்லை. கவுண்டர்ல அவ்வளவு நேரம் ஃபுல்லா கூட்டம், கடைசி வரை கூட்டம் இருந்தது, கிடைக்கவே இல்லை டிக்கெட். இப்போ ஆன்லைன்ல திடீர்னு விட்டுருக்காங்க. ஆனா என்ன பிளாக்ல 200 ரூபாய் டிக்கெட் 400 ரூபாய் இந்த மாதிரி நிறைய பேர் எங்களவே அணுகுறாங்க. இப்போ 200 ரூபாய் டிக்கெட் கிடைக்கல, இப்போ 400 ரூபாய் டிக்கெட் மட்டும் கிடைச்சிருக்கு. என்னன்னா பிளாக்ல டிக்கெட் நாங்க சரி ஆன்லைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது பர்டிகுலர் ஆட்கள் எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிடுறாங்க, டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே லைட்டா அப்ரோச் பண்ணிட்டு போறாங்க. யாருன்னு கேட்டா இல்ல நான் நம்பர் சொல்றேன், நீங்க அவங்களை பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க. நாங்க அவனை டிக்கெட் எடுத்துட்டோம், நீ ஆன்லைன்ல இருந்தங்காட்டி பரவாயில்ல. ஆனா இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நேத்து பாருங்க இந்த மாதிரி வர எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஆன்லைன்ல இது பண்ணாங்கன்னா நல்லது. முன்னாடியே எங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிருங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஆன்லைன் எதுக்கு நாங்க மணிக்கணக்கில் நாங்க நின்றுட்டு இருக்கணும், வெயில்ல நின்று இருக்கிறோம், குழந்தைங்க இருக்கு, அவங்க எல்லாரும் நின்று தான் இருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த குழந்தைய நினைச்சு பாருங்க, லேடிஸை நினைச்சு பாருங்க. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஒரு 4 மணி வரைக்கும் நின்று இருந்தாங்க. அதனால கிடைக்காம இருந்து ஆன்லைன் விட்டது பெஸ்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எங்க டிக்கெட் இருக்கு, அவங்க சாதாரணமா அப்படி சாரும் இருக்காங்க, போலீஸ் சார் எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் அப்படியே லைட்டா சார் உங்களுக்கு டிக்கெட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நாங்க எப்படி கொஞ்சம் அதிகமா ஓபன் பண்ணி மக்களை வெளியே அந்த அளவுக்கு இருக்காம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடா ஒன்னு ஆஃப்லைன் அப்படின்னா நிறைய கவுண்டர் ஓபன் பண்ணுங்க, இல்ல ஆன்லைன் அப்படின்னா முன்னாடி சொல்லிருங்க. பிளாக் டிக்கெட் கம்மி பண்ண எல்லாம் நாங்களே எடுத்துக்கணும். அதாவது டிக்கெட் விற்பனை 3 நாட்களாக கவுண்டரிலேயே தினசரி டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது. 4ஆம் நாள் டிக்கெட் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆன்லைன் விற்கப்படும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்திருந்த அந்த செய்தியானது சரியாக கிடைக்கப்பெறாததால் ரசிகர்கள் இந்த 3 நாட்கள் விற்கப்பட்டது போலவே கவுண்டரிலே விற்கப்படும் என்று ஏமாற்றத்தோடு இங்க காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காத்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களை குறிவைத்து பிளாக்கில் டிக்கெட் விற்பனையும் இங்கு அரங்கேறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.